வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான நம்ம ரோஸில் லிப் பாம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சின்ன ரோஸு இந்த மாதிரி ஒரு 10 ரோஸ் கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ரோஸோட ஜூஸ் தான் தேவையாக இருக்குது. அடுத்து வந்து ரோஸ் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து தேங்காய் எண்ணெய் பேராஷூட், இது அலோவேரா ஜெல். இப்போ இது 4 பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான லிப் பாம் நம்ம வெளியே வாங்குறதே வேண்டாம், நம்ம வீட்டிலே நேச்சுரலாக நம்ம தயார் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இருக்கும். நம்ம லிப்பை எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்கும். சில பேருக்கு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு நல்லா லிப்ஸ் எல்லாம் வெளியே இருக்குது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்படி ஆகாது. ஏன்னா அதிலலாம் கெமிக்கல்லாம் மிக்ஸு. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நேச்சுரலாக செய்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூவை நான் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் இப்படி நல்லா இப்படி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் இப்படி நல்லா எடுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா இதுவும் நம்ம இதில் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு க்ளீனாக, இதில் வந்து சில பூச்சிங்கெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது நம்ம நல்லா 2 தண்ணியில் நம்ம கழுவிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நான் 2 தண்ணியில் கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அது அரைக்கும் போது ரோஸ் வாட்டர் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையில்லை தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா 2 தடவை தண்ணியில் கழுவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இது போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் பச்சை தண்ணி வேண்டால் கூட நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கலாம். அதுக்காக ஜாஸ்தி ஊற்றாதீங்க. நான் ரோஸ் வாட்டரு நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ரோஸில் ஒரு லிப் பாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். இந்த லிப் பாமும் நல்லா ஈஸியாக இருந்து தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம். நம்ம லிப்ஸுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது, ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கல் மிக்ஸ் இல்லாமல் நம்ம செய்கிறோம். நேச்சுரலான லிப் பாம் இது. பாருங்க, இந்த அளவுக்கு இதில் எவ்வளோ பூச்சி அது இது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ரோஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுக்காக ஜாஸ்தி தண்ணி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஜாஸ்தி ரோஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ரோஸ் வாட்டர் ஊற்றுங்க, இல்லைன்னா தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஜாஸ்தி தண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு க்ளீனாக ஜூஸ் கிடைக்காது. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரோஸ் வாட்டர் ரொம்ப ஊற்றக்கூடாது. நான் ரோஸ் வாட்டர் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன்னா மறுபடியும் இன்னொரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கினேன். 2 டீஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றி நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது நம்ம டபுள் பாயில் மெத்தடில் நம்ம இதை ஹீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சு நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதில் வச்சுடுங்க. ஏன்னா அது நம்ம பாத்திரம் வைக்கும் போது இப்படி ஷேக் ஆகாது, அது பேலன்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வைக்கிற ரோஸ் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த ரோஸு இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேராஷூட் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இது நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கலாம். அப்புறமா இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம்.
நம்ம தேங்காய் எண்ணெய் போடுறதுனால நம்ம லிப்பெல்லாம் ரொம்ப கருப்பாயிடுமே நம்ம லிப்ஸு அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. ரொம்ப பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாக்கா நம்ம முகம்லாம் கருப்பாயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட பாதாம் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், இல்லைன்னா கோகோனட் ஆயில். ஆலிவ் ஆயில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 2 டீஸ்பூன் அளவுக்கு. பாதாம் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு. நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் பேராஷூட் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு அது நல்லா ஹீட் ஆகும். இது ஏன் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வைக்கிறோம்னாக்கா இது கெட்டு போகாத அளவுக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், 1 மாதம் கூட யூஸ் பண்ணலாம். அதனால தான் இது இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம ஆஃப் பண்ணல, ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அது ஆறின பிறகு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிச்சு. இப்போ இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ இதில் வந்து நான் அலோவேரா ஜெல் சேர்த்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு. இதில் இந்த கலர் உங்களுக்கு இப்படி இருக்கிற கலர் இது தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லைமும் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு இதில் புரிஞ்சுக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். லைம் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளியெல்லாம் நீக்கி கொடுக்குது. அது இல்லாமல் ஒரு பீச் பண்ணுற மாதிரி நம்ம ஃபேஸ் இருக்கும். அதனால இது ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நீங்கள் லைம் ஜூஸு இதில் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு லைம் ஜூஸும் 2 ட்ராப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு தான் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். பாருங்க, ஒரு 2 ட்ராப் அளவுக்கு லைம் ஜூஸு. பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டாக பிங்காக இருக்குது. லிப் பாம் நம்மளுக்கு ரெடி. சும்மா ஒரு ட்ராப் எடுத்துக்கிட்டு நம்ம லைட்டாக நம்ம லிப்புக்கு அப்ளை பண்ணிடலாம். ஒரு வேஸ்லின் போட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபுல் கை கால் கூட நீங்கள் வேண்டால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் லிப்புக்கு தான் போடணுன்னு இல்லை. இது ஒரு வேஸ்லின் போட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கன்னா போன இது ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நேச்சுரலான லிப் பாம். இது ரோஸில். உங்களுக்கு லைம் வேண்டாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கட்டினா வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான லிப் பாம் நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம். நம்ம லிப்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஒயிட்டாக இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது நேச்சுரலான நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணது லிப் பாமு. இப்போ இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். Bye friends.